வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அசோகா அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அசோகா அல்வா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் வேக வைக்கணும். அதுக்கு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப செவந்திடவும் கூடாது, கருகிடவும் கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இதை எடுத்து கழுவிட்டு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிதமான தீயிலேயே ஒரு 2 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா மலர்ந்து குழைவாக வெந்துடும். நல்லா வெந்தால் தான் நம்ம அல்வாவோட அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மற்ற சாமான்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானோடனே நான் ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு முந்திரி பருப்பை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலே இதையும் பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததை எடுத்துட்டு அதே நெய்யிலே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இதையும் குறைஞ்ச தீயில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுவுமே கருகிடவும் கூடாது. கருகிச்சு அப்படின்னா வாசனையே வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுபட்டு நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சமயத்தில் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கரில் பாசிப்பருப்பும் வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு மலர்ந்து வெந்திருக்கணும். அதை பீட்டர்லேயோ அப்படி இல்லைன்னா மத்தில் நல்லா கடைஞ்சிடுங்க. பட் அல்வாவை பொறுத்த வரைக்கும் அந்த பருப்பு டெக்ஸ்சர் இருக்கிறத விட இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஆற வச்சதுக்கப்புறமா நான் பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு குறைஞ்ச தீயிலே சர்க்கரையை ஃபஸ்ட்டு கரைய விட்டுருங்க. அதாவது பாக்கு கண்மை அந்த பிசு தன்மைலாம் கிடையாது. சர்க்கரை ஃபஸ்ட்டு கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்ச பாசிப்பருப்பு விழுதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை இப்பயே சேர்த்துக்கலாம். இடையில நம்ம நெய்யை சேர்க்க ஆரம்பிப்போம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பட் மிதமான தீயிலே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அல்வா ரெடி ஆனதுக்கப்புறமா சுருண்டு நம்ம பேனில் ஒட்டாத அளவுக்கு திக்காக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எப்போதுமே ஹை தீயில் வைக்காமல் குறைஞ்ச தீயிலே கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் போடலை. அதே மாதிரி இந்த கலரும் ஆப்ஷனல் தான். நான் ஒரே ஒரு பிஞ்ச் கலரை தண்ணியில் கலந்துட்டு நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். கலர் தேவையில்லை அப்படின்னா இந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சுரலாகவே. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அந்த நெய்யோடையே இதில் சேர்த்துட்டு கிளற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா நமக்கு அந்த அல்வா பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கடைசியாக அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். இன்னொரு 2 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். நல்லா சுருண்டு பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துடணும். இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. கலந்துட்டோம் அப்படின்னாலே அல்வா ரெடி. இதுதான் அல்வாவோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி அளவுகளோட இந்த அசோகா அல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.